10 கற்பனையின்படி செய்யறதுக்கு இயலுமை உள்ளவர்களா? ஆம். தேவனுடைய எல்லா கற்பனையும் விட்டு எல்லா கற்பனையும் செய்ய அவரால் முடியுமா? ஆம். செய்யறாது என்ற ஒன்று நீ மறுபடியும் பிறக்கல, இல்லாட்டி உனக்கு 10 கற்பனையுடைய விஷயங்கள் தெரியல, ஒன்று அறியாம அல்லது நீ மறுபடியும் பிறக்கல. அப்ப அறியாமையால நீ அப்படி சொல்லலாம். என்ன அப்ப என்ன? அப்ப அதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சது நம்ம மனம் திரும்பி தெரிஞ்சது இல்ல, நீ தெரிஞ்சதுகளுக்கு உண்மையா வாழப்படாது. அந்த தெரிஞ்ச கொஞ்ச கற்பனைக்கு உண்மையா இல்லாட்டி கூட மிச்ச கற்பனையுடைய ஆழங்களை சொல்லுங்க. உம்முடைய நான் சகல சம்பூர்ணத்துக்கும் இல்லையே கண்டேன், ஆனா உம்முடைய கற்பனையும் மகாவிஸ்தார, அந்த மகாவிஸ்தாரத்தை அறிஞ்சு கொண்டு போயிடலாம். தெரியுது எவ்வளவு விஷத்தனமா அலட்சியமா லேசில நாங்கள் பாவம் செய்கிறது இல்ல, நாங்கள் அறியாமையால பாவம் செய்கிறோம். அல்ல, அதுக்குதான் அறியாமையின் பலியும் நாம படிச்சாங்க. சோ இது ஒரு. இரண்டாவது சாத்தானுடைய தந்திரம் 10 கற்பனையால நீதி அவசியம் இல்லை. அதனால 10 கற்பனை கிறிஸ்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். பிறகு என்னதுக்கு உங்களுக்கு ஒரு நீதி? அவற்ற நீதியே காணும், அது காணும் நமக்கு இல்ல. அப்ப நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுறோம்? என்ன பதில் சொல்றோம் அதுக்கு? இயேசு எல்லாம் நிறைவேற்றா அப்புறம் என்னது நீங்க 10 கற்பனை செய்யறீங்களா? என்ன இயேசு எல்லாம் செய்யலைன்னு சொல்ல புரியல. அப்ப இயேசு எல்லாம் செய்தது நாம செய்ததுக்காக அவர் செய்து காட்டிட்டு போயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய 2வது பகுதி. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 2வது போர் ஆயுத போர் களத்தில் நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம் என்றால் என்ன? சுருக்கமா சொல்றேன். 10 கற்பனைகளால் 10 கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறதால வருகிற நீதி. 10 கற்பனைகளை 10 கற்பனைகள் இல்ல, மார்க்கவசம் 10 கற்பனைகளை நாங்கள் செய்கிறதால வருகிற நீதியைத்தான் நாங்கள் நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்றோம். அந்த நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தவர்களாக நிற்கிறோம் வேணும். ஆகிய அது நாங்கள் நாளாந்தம் அதை போட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி என்ன நாளாந்தம் நாங்கள் 10 கற்பனையினுடைய நீதிகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதில் அந்த நீதியை நிறைவேற்றுறதுல எங்களுக்கு சாத்தான் பல உபாய தந்திரங்களை வச்சிருக்கிறான். அது குறித்து எங்களை அதுல கவனீனமாயிருக்கவோ அல்லது அதை அலட்சியம் செய்யவோ அது வைக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் அதனுடைய தந்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த தந்திரங்கள் நாங்கள் 5 தந்திரங்கள் சென்ற வாரம் வரைக்கும் நாங்கள் படித்திருக்கிறோம். முதலாவது தந்திரம் என்ன? சுயநீதி. முதலாவது சுயநீதி காண்பிச்சு நாங்கள் ரட்சிக்கப்படுறது அதாலதான். அதால 10 கற்பனையை நீ அதை செய்கிற. அப்ப நீ செய்கிறன்னா அது நீ செய்தது கிடைச்ச பலன் உனக்கு ரட்சிப்பு. அப்ப உண்ட பலன் என்று சொல்லி நம்ம தேவன் எங்களை ரட்சித்ததுக்கு அவருடைய மகிமைக்காக நன்றியாக நாங்கள் நிறைவேற்ற அந்த உடன்படிக்கைய கடைசியில ஏதோ நாங்களும் நீங்க வெட்டி விழுத்தி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி அதுல ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு பண்ணி கடைசியில கடவுளை எங்களுக்கு எதிரியாக்குற ஒரு செயலை அது செய்யும். அதுல 10 கற்பனை நாங்கள் பிறந்திருக்கிற நாங்கள் ஒரு தரம் செய்யல. அது முழுசா அது முழுக்க எங்களால கை கொள்றதுக்கு முடியாத நிலை. ஏவன் எங்களுக்கு அது சரியாக கை கொள்ளவும் தெரியாது. ஆனா கிறிஸ்து தான் எங்களை உயிர்ப்பிச்சு, அவர் ஜென்ம சுபாவமா இருந்த எங்களை உயிர்ப்பிச்சு இப்ப முழு 10 கற்பனைகளுடைய எல்லா பகுதியையும் அதனுடைய சகல அவர் எதிர்பார்க்கிற விதத்துல செய்யறதுக்கு எங்களை தகுதியாக்கி வச்சிருக்கிறார். அதுல இப்ப எங்களால செய்ய இயலும். இப்ப என்ன சொல்ல அப்ப எங்களால செய்ய இயலாது. அதாவது முதல் ஆதாமனுடைய சாயல இருக்கைகளை எங்களால செய்ய இயலாது.
ஆனா 2ஆம் ஆதாமனுடைய சாயல்ல நாங்கள் பிறந்திருந்தா முழு கற்பனையை நாங்கள் கை கொள்றதுக்கு எங்களால முடியும். ஆனா இருக்கிற பிரச்சனை அது அந்த கற்பனையினுடைய ஆழங்களை விளங்கி கொள்றதுக்கு எங்களுக்கு பல வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அதனால நாங்கள் அந்த கற்பனைய பகுதி பகுதியாத்தான் நாங்களும் அறிஞ்சு கொள்ளுறோம். அதில் அறிஞ்சு கொள்ளதான் தெரியுது. அட நான் இவ்வளவு நாளும் அதை செய்கிறேன் இந்த கற்பனையில, ஐயோ இதை பாத்தியாமல் மீறி நடந்திருக்கிறோம், ஆனா இது மீறையிலேன்னு நெச்சுக்கொண்டு நாங்கள் செய்திருக்கிறோம் என்று இப்படி பல புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்கள வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்குது. அதான் சொல்றோம், எங்களால அத முழுசா இப்பையும் எங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது காரணம் எங்களுக்கு விருப்பம் இல்லாம என்றதில்லை, அல்லது எங்களுக்கு பலன் இல்லை என்றதும் இல்லை, எங்களோட அறிவு குறைவுகள். எங்களோட அறிவு குறைவுகளால நாங்கள் பல விஷயங்கள்ல நாங்கள் இருக்கோம். வேத வசனத்தை நாங்கள் வாசிச்சு விளக்கம் கொடுக்கறதுகள்லயே நாமல் அறிவு குறைவா இல்லை இருக்கிறோம். அப்ப நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது சரியாத்தான் இருக்கிறேன். ஆனா சத்தியத்தினுடைய வெளிச்சம் எங்களுக்கு அது குறிப்பிட்ட காலத்துல அவர் அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். ஐயோ நாமல் பாத்தியா இவ்வளவு வாசிச்சு நமக்கு தெரியல இதுகள் என்றெல்லாம் யோசிக்கல. அப்ப பார்த்து எத்தனை பேருக்கு நாம சொல்லியிருப்போம் கடைசி காலம் வந்துட்டு நீங்கள் ரட்சிக்கப்படுவோம் கடைசி. அப்பதான் இப்ப என்ன சொல்ல வேண்டியது, இப்ப கடைசி காலம் யாராவது கேட்ட சௌகரியம் சொன்ன மாதிரி கடைசி காலம் எப்பயோ முடிஞ்சு போச்சுது. இப்ப கடைசி காலம் இல்ல, இது எதுக்கு கடைசி காலம்? நீ இன்றைக்கு உனக்கு கடைசி காலம், இன்றைக்காவது மனம் திரும்ப பேரண்டு. இதான் யாருக்கு கடைசி காலம்? உனக்கு ஒவ்வொரு நாளும் கடைசி காலம் தான். அதெல்லாம் நீ மனம் திரும்ப, நீ சொல்ற கடைசி காலம் இல்ல இப்ப. அதாவது யுத்தங்களும் பஞ்சங்களும் ஈராக் அடிவாரும் இஸ்ரவேல்ல பிரச்சனை வந்தோம்னா கடைசி காலம் யோசனை வரும். உண்மையில நீ சாக போற நேரம் தான் கடைசி காலம். அதுல உனக்கு கடைசியா இன்றைக்கும் இருக்கலாம், அதெல்லாம் மனம் திரும்பிக்கோள். அதை விட்டு போட்டு இயேசு எப்ப வருவார் என்றெல்லாம் கேட்கறது அது அவரே சொல்லிக்கிறார், அது தனக்கும் தெரியாது என்று அவர் இருக்கைகளை சொல்லிட்டு போயிட்டார். அதுல அதுக்கு ஒரு சைனும் அதுக்கு இந்த மாதிரி அடையாளங்களோடும் அவர் சொல்லிட்டு போவேல. அவர் சொல்லிட்டு போனதெல்லாம் எப்பயுமே விழிப்பாயிரு, நீ எப்பயுமே ரெடியாயிரு போறதுக்கு, உனக்கு கடைசி இன்றைக்கு. அதுல அதான் இந்த காலம் கடைசி காலம். சோ இப்படியெல்லாம் நாங்கள் ஆனா என் டைம் மிஸ்ட்ரி எல்லாம் கடைசி கால உபதேசங்கள் என்ற பெரும் பிரசங்க தொடரலாம். எவ்வளவு நேரத்தை மினக்கடுத்தி நாமளும் புலவுலையான உபதேசங்கள்ல கிடந்து கோதாரி. ஆனா இப்ப யோசிக்க கடவுளே 3ஆம் கற்பனைக்கு தான் எவ்வளவு பாவத்தை செய்து கொண்டிருந்திருக்கோம். இதெல்லாம் 3ஆம் கற்பனைக்கு எதிரான பாவம். தேவனுடைய நாமத்தையும் அவருடைய செயல்களையும் அவருடைய வார்த்தையையும் நாங்கள் தவறாக பயன்படுத்தி அத நாங்கள் மதிப்பு கொடுக்காம நாம நடந்திருக்கோம். அது 3ஆம் கற்பனைக்கு எதிரான. 3ஆம் கற்பனை தடுப்பது என்ன? நீந்திப்பதையும் அதை தவறா பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனா நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் ஒரு காலம் நாங்கள் அதுக்கு பாவம் செய்யக்கூடாது தெரியும், ஆனா பாவம் தான் செய்வோம்னு தெரியல. இப்படிதான் பாவம். அப்ப இப்படித்தான் நாங்கள் சில வேளையில 10 கற்பனைய நீதியை நிறைவேற்றாம போறோமே தவிர அது எந்த புத்திக்கும் விளங்காம போகுது. மற்றபடி தெரிஞ்சு கொண்டு ஒரு நாள் நாங்கள் பாவம் செய்ய போக இல்லை. ஏன்னா நாங்கள் 2ஆம் ஆதாமான பிறந்தையாக்கள். ஆமென். அதுல இதுல சரியான கவனமா இருக்கணும். 10 கற்பனைய தேவனால பிறந்தவர்கள் 10 கற்பனையின்படி செய்யறதுக்கு இயலுமை உள்ளவர்களா? ஆம். தேவனுடைய எல்லா கற்பனையும் விட்டு எல்லா கற்பனையும் செய்ய அவரால் முடியுமா? ஆம். ஆம். விளங்குதோ? செய்யறாது என்ற ஒன்று நீ மறுபடியும் பிறக்கல, இல்லாட்டி உனக்கு 10 கற்பனையுடைய விஷயங்கள் தெரியல, ஒன்று அறியாம அல்லது நீ மறுபடியும் பிறக்கல. அப்ப அறியாமையால நீ அப்படி சொல்லலாம். என்னண்டா அப்ப என்ன? அப்ப அதுதான் இப்ப தெரிஞ்சது நம்ம மனம் திரும்பி தெரிஞ்சது இல்ல, நீ தெரிஞ்சதுகளுக்கு உண்மையா வாழப்படாது. அந்த தெரிஞ்ச கொஞ்ச கற்பனைக்கு உண்மையா இல்லாட்டி பிறகு கூட மிச்ச கற்பனையுடைய ஆழங்களை சொல்லுதான். உம்முடைய நான் சகல சம்பூர்ணத்துக்கு மெல்லையே கண்டேன், ஆனா உம்முடைய கற்பனையும் மகாவிஸ்தார. அந்த மகாவிஸ்தாரத்தை அறிஞ்சு கொண்டு போயிடலாம் தெரியுது. எவ்வளவு விஷத்தனமா அலட்சியமா லேசில நாங்கள் பாவம் செய்கிறது இல்ல, நாங்கள் அறியாமையால பாவம் செய்வோம். அல்ல, அதுக்குதான் அறியாமையின் பலியும் நாங்கள் படிச்சோம். சோ இது ஒரு. 2வது சாத்தானுடைய தந்திரம் 10 கற்பனையால வருவ நீதி அவசியம் இல்லை. அதனால 10 கற்பனை கிறிஸ்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். பிறகு என்னதுக்கு உங்களுக்கு ஒரு நீதி? அவற்ற நீதியே காணும், அது காணும் நமக்கு இல்ல. அப்ப நாங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுறோம்?
என்ன பதில் சொல்றோம் அதுக்கு? இயேசுலாம் நிறைவேற்றா அப்புறம் என்னது நீங்க 10 கற்பனை செய்யறீங்களா? என்ன இயேசு எல்லாம் செய்யலைன்னு சொல்ல புரியல. அப்ப இயேசு எல்லாம் செய்தது நாம செய்துறதுக்காக அவர் செய்து காட்டிட்டு போயிருக்கிறார். மற்றபடி இயேசு அவர் செய்து முடிச்ச அப்புறம் ஒன்றுமே நீங்கள் செய்ய தவிர நான் செய்துட்டேன் தானே என்று சொல்லிட்டு போகல. அவர் நான் செய்தா என்ன பார்த்து நீங்களும் செய்யுங்க, இதான் அவர் சொன்னது. நான் உங்களுடைய ஆத்மாவினுடைய நங்குரம் என்று சொன்னா நீங்கள் அந்த விசுவாசத்தில் நடவுங்கோ. என்ன விசுவாசம்? எந்த கற்பனையின்படி நட. என்ன நேசமோ எந்த கற்பனையின்படி செய். 10 கற்பனையின்படி செய்ய தான் அவர் எங்களை ரட்சிக்கிறதுக்கு தான் நீதியாக மாறினார். ஆகல நாங்கள் அது செய்ய. 3வது தந்திரம் சாத்தாண்டது நீதி என்ன மாற்றம் எவ்வளவு வில்லங்கம். வில்லங்கம் என்றது அது சைனா கரைச்சலா கிடக்குது. 10 கற்பனை வில்லங்கம் பிடிச்சு கிடக்கு. வில்லங்கம் என்றது சில நேரம் நம்மளுடைய புகழ்ச்சி, நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய இன்பம், அது எல்லாத்துக்கும் ஒரு தடையா நிக்குது. அப்பப்ப நியாயமானதுகளை கூட சில வேளையில நாங்கள் அடிமையோ இல்லையோன்னு செக் பண்றதுக்கு அது எங்களுக்கு இருக்குது. நியாயமான விஷயங்களை கூட நியாயமான விஷயங்களை கூட அப்படி என்று பார்த்தா அப்ப அதுக்கு நீ அடிமை என்றா அப்ப அது எத்தனை கற்பனைகளை வருகுது. ஒரு நமக்கு இறைச்சி நல்ல விருப்பம், இறைச்சி நியாயம் சாப்பிடுறது. ஆனா பைபிள் சொல்லுது நாமளும் ஒன்றுக்கு அடிமையா இருக்கே இல்லாது. அப்ப இறைச்சி சாப்பிடாம அப்ப நிப்பாட்டி பார்க்கணும், செக் பண்ணணும். என்ன சோறு வாங்க போகுது, இந்த மரக்கறியை சாப்பிட இந்த சாப்பிடல எங்களுக்கு சாப்பிடையும் மனம் வருவதில்லை என்றைகள். அப்ப என்ன நாமல் எந்த கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கிறோம்? 10 கற்பனைக்கு எதிராக. ஏண்டா நாங்கள் இச்சிச்சிருக்கிறோம். அந்த இச்சையை மறைச்சு போய் ஏதோ நியாயமான காரணம் சொல்லி திண்டு கொண்டு இருந்தாங்க. நான் உண்மையில எனக்கு அல்ல இச்சை இல்லை என்றதை எப்படி நான் ப்ரூஃப் பண்றது? அதை சாப்பிடாம இருந்து காட்டுறோம். விளங்குதோ? நியாயமானதுகளை கூட 10 கட்டளை நீ அடிமை இல்லை என்றதை காட்டு சொல்லு. இதென்ன வில்லங்கம் பிடிச்சவர்கள் இப்படி முன்னாடி வாழ்றது. அவரும் வாழ்ந்தவர். அவர் எங்களை எப்படி வாழ கேட்கிறார். நான் எதால ஜெயிக்கப்பட்டிருக்கிறனோ அதுக்கு நான் அடிமை. நான் எதால ஜெயிக்கப்பட்டிருக்கிறனோ அதுக்கு நான் அடிமை. அப்ப சாப்பாட்டுக்கே நாம அடிமை இல்லை என்றதை காட்டணும் என்றா நாங்கள் சாப்பாடாம அதை தவிர்த்து காட்டவர். எவ்வளவு காலத்துக்கு அது உனக்கே ஒரு எவ்வளவு திருப்தியாக அதை தருவதோ காட்டு. என்ன மாதிரி என்று எனக்கு ஒன்றும் செய்தல. ஒரு கிழமை 2 கிழமை அதால சாக போறது இல்லை தானே. அவையில அதை தவிர்த்து காட்டு. உன்னால் அதை தவிர்க்கலாம் இருந்தா நீ 10 கற்பனைக்கு எதிராக பாவம் செய்ய. உங்களுக்கு இச்சை என்றது பாவம், அதுக்கு நீ அடிமை. அப்ப இதெல்லாம் வில்லங்க 10 கற்பனை செய்ய வழி கிடையாது. பாத்தியா உனக்கு இந்த இன்பங்களே கடைசியில 10 கற்பனை நடுவில் குறுக்க நிக்குது. அப்ப நாம என்ன சொல்லுறோம்? எங்களுக்கு இந்த மண்ணுலகத்தினுடைய மனநில மண்ணுலகம்தான் அடிப்படையில எங்களோட முள்ளு. மண் உலகம்தான் எங்களோட முள்ளு. அதாவது வேதம் என்ன சொல்லுது? வேதவசனம் விழுந்து அது வளர்ந்து கொண்டு வரேக்கல எது நெருக்கினது? உலக ஆசை. மண்ணுலக மனநில முள்ளும் குதுக்கும் எங்களுக்கு. அப்ப உலகத்துல ஆசை என்ன? மனுஷியில, பிள்ளையில, குடும்பம் நடத்துறதுல, தான் வேலையில, சாப்பாட்டுல, ஏழு மண்ணுலகத்தோட இதோட முடியும். அதுகள் எல்லாம் அதுகளை நான் ஜெயிக்க தெரியலையேண்டா அது இச்சை இன்மை, இச்சை அடக்கம் இல்லை. நான் இச்சிச்சு கொண்டிருக்கேன். பேசிக்கா நான் அடிமை அதுக்கு. உதாரணத்துக்கு நாம கணவன் மனைவி சம்யோகம் நாங்கள் சாப்பாடு எப்படியோ நாங்கள் அதுலயும் நாங்கள் அடிமை இல்லைன்னு காட்டுறதுக்கு நமக்கு அதை தவிர்க்கிறதுக்கு தெரிய வேணும். அதை தவிர்க்கிறதுக்கு நாம எப்படி? அப்ப இதுகளெல்லாம் நமக்கு ட்ரெயின். நாங்கள் மண்ணுலக மனையில இல்லை. எப்படி வைத்தாராம அடக்கிறோமோ அதே மாதிரி எங்களுடைய உடலை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தெரிய வேணும். அப்படி
அது கட்டுப்படுத்த முடியலையோ நான் இச்சிக்க கொண்டிருக்கிறேன். நான் இந்த இச்சை என்ற பாவத்தில் பேசிக்கா இருக்கிறேன். நான் அடிமை அடிமை. நான் இந்த வீடியோகள் இதுகள் பார்க்கறதுல எனக்கு நான் அதுக்கு அடிமை இல்லை. வீடியோ பார்க்கறது அல்லது டிவி பார்க்கறது டிவியில நான் சினிமா பார்க்கறத பற்றி சொல்லு. நான் டிவியில சில நியூஸ்ல கேட்கறது அல்லது சில ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது கொஞ்ச நேரம் அல்லது என்ன முசுப்பாத்திக்கு பார்க்கறது முசுப்பாத்திக்கு பார்க்கறது. முசுப்பாத்தி என்ன அக்கா பிழையான பாவகரமான விஷயங்களை முசிப்பு ஆட்சி. முசிப்பு என்ன களைப்பு, களைப்பாத்துறதுக்கு தான் முசிப்பாத்தி. அதான் முசுப்பாத்திக்கு கதைச்சனால நம்முடைய ஆட்கள் சொல்றது. அப்ப நாம சில நியூஸ்கள் அல்லது டிவி ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் இருக்கீங்களா, அதுல சில நல்ல ப்ரோக்ராம் அல்லது ஜியோகிராபிக்கல் சேனல், உதாரணத்துக்கு கடவுளோட படைப்புகள் அல்லது மலை ஏறுறதுகள் அல்லது பெரிய சயின்டிபிக் இதுகளை பார்க்கல எங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி முசிப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. இப்ப அது நியாயமான ஒரு விஷயம், அது பாவம் இல்லை. ஆனா அது பார்க்காம எனக்கு இருக்கலாது என்ற ஒரு நிலை வருகிறான்றதை நாம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நியாயம்தான். ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. ஒரு 3 நாளைக்கு நான் இது பார்க்கிறேன். பாப்போம், பார்க்க போறீங்களோ யாராவது எங்களை குற்றம் இதுக்கு கொஞ்சம் சீரியஸா அடிமை போறது போல இருக்குது. யாராவது வீட்டுல இருக்க ஒரு ஆள் சொன்னாலும் காணும் நான் அடிமை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். சீச்சி நான் அடிமை இல்ல உனக்கு தான் விசர்க்க வைக்கிறீர்கள் கொண்டு திரும்பியும் பார்க்கிறீங்கன்னா உண்மையில நீ அடிமை. நீ அடிமை இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ? பார்க்காம இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நியாயமான காரியத்தில் செய்யாம இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு நான் போன் தர்றதில்ல, அது இந்த ப்ரோக்ராம் பாக்குறது இல்ல. சோ இன்னைக்கு பாக்கலாம் ரெண்டா மூஞ்சி எல்லாம் கருத்து கண்ணால தண்ணி வேற வெளிக்கிடுதுண்டா அது என்ன அர்த்தம்? அடிமை அடிமை. ஆனா நியாயமான ஒரு விஷயம் அது. அது பாவம் இல்ல. பாவம் இல்லாத விஷயத்தை அது பாவமாகுதான்றதை செக் பண்றதுக்கு 10 கற்பனை எங்களுக்கு சொல்லுது. 10வது கற்பனை அதுல அதை செய்ய வில்லங்கமாகுது. கனவே இருக்கு. என்னடாப்பா இது பெரிய வில்லங்கம் பிடிச்சோம், ஐயோ இது இல்லாம என்னண்டப்போ இது இல்லாம என்னன்னா மண்ணுலக மேனீல மண்ணான மனுஷருக்கு தான் அது இல்லாம அதுகள் இல்லாம இருக்கேடாது. ஆனா பரிசுத்தாவி இருந்தா இச்சை அடக்கம் இருக்கு. ஆமே, இச்சை அடக்கம் இருக்கு. அதாவது நாங்கள் 1 நாள் இல்ல 2 நாள்ல 3 நாள் 4 நாள் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதுக்கும் நாங்கள் பழக்கப்படுறோம். ஏன் ஒரு கிழமை இருக்கிறதுக்கும் ரெடியா இருக்கிறோம். அப்படி ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் அதுல இருந்திருக்கிறோம். தண்ணியும் குடிக்காம ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்காம ஒரு 2 நாள் ஒரு தண்ணியும் இல்லாம 2 நாளும் ட்ரெயின் பண்ணி இருக்கிறோம். ஏண்டா அதுக்கு பிறகு தொண்டை கிண்ட வர ஹீட்டர். அப்ப அந்த எண்ணெய் எல்லாம் வச்சிருந்திருக்கோம். அது நாங்கள் தனியா இருக்கலாம் ஒன்றும் செய்யல. அப்ப ஆனா ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்காம சாப்பாடும் இல்லாம உபவாசம் பண்ணி கடவுளே எனக்கு இந்த குறிப்பிட்ட அடிமைத்தன பிரச்சனை இந்த பாவம் இருக்கிறதால நான் அது சும்மா இருக்க வில்லங்கத்துக்கு போய் இருந்து காட்டுறதுக்காக இல்ல. நாங்கள் சில விஷயங்கள் எங்களோட பாவம் எங்களை தாக்குதண்டா அதோட போடுறதுக்கு ஒன்னும் செய்யலாது. நீரே தஞ்சம் என்று ஜோசவா விழுந்து கிடந்த மாதிரி கிடக்க வேண்டிய காலம் என்று பின்னர் வரைக்கும் நீர் எங்களோட முன்னுக்கு வரையில என்றால் இனி இந்த சண்டை எங்களால பிடிக்கலாம். இந்த உலக மாம்சம் பிசாசோட எண்ணக்கள் இருக்கிற பாவத்தோட என்னால வெல்ல முடியலன்னா பிற எண்ணத்துக்கு அப்ப நீர் என்னோட விரும் என்னோட இந்த பிரச்சனை உடச்சரியும் எனக்கு என்று நாம அதுகளெல்லாம் தேவன் செய்து காட்டி இருக்கிறார். அவற்ற வசனங்கள் அவற்ற மக்கள் அதை காட்டி இருக்கிறாங்க. அதுல நாம இதெல்லாம் பரீட்சைக்கு நின்று பார்க்கணும். பரீட்சைக்கு நின்று அப்படி நிற்கலாம் தெரியும். ஓகே பரிசுத்தாவியானவர் என்னில இருக்கிறார். ஏனென்றா எனக்கு இச்சை அடக்கம் இருக்கு. இச்சை அடக்கம் மிக முக்கியமான ஒரு குறியாட்டி பரிசுத்தாவியானவர் நம்மள இருக்கிறாரா இல்லையான்னு காட்டுறதுக்கு. இச்சை அடக்கம் அது ஆனா அது நியாயமான விஷயம், பாவகரமான இச்சை அல்ல, நியாயம். அதை கூட நாங்கள் அதுக்கு அடிமை இல்லை என்று காட்டுறதுக்கு எப்படி நாங்கள் என் மனசுக்கு என் அன்பு போகையில என் பிள்ளைகள் என் முழு அன்பும் போகையில நான் யாருல முழுக்க நேசமா இருக்கிறேன்? கிறிஸ்துவில. என்ன கிறிஸ்துவ நேசிக்காம கிறிஸ்துவில இருக்கிற முழு ஆத்மா முழு அன்பு அது புருஷன்ல மனசிட இடத்துல குடும்பம் என்றா அது என்னவா போயிடுது? கடைசியில பாவமாச்சுது. கிறிஸ்தவ சொன்ன நீ எனக்கு சீசன் இல்லை,
நீ எனக்கு சீசன் இல்லை. ஏண்டா நீ 100% என்ன நேசிக்கிற இல்ல, நீ பங்கு போட பாக்குற. என்னை நேசிக்கணும், இந்த மனுஷியை நேசிக்கணும். என்ன நேசிக்கிறதால உந்த மனுஷியை நேசிக்கிற, அதான் ஆர்டர். என்ன நேசிக்கிறதால உந்த பிள்ளைகளை நேசிக்கிற, அதான் ஆர்டர். சீ ஆண்டவரே நான் உண்மையை நேசிக்கிறேன், என் மனுஷியை நேசி, அதெல்லாம் அப்படி. நோ நோ நோ. என்ன நேசி, அதுக்கொப்பனையா இருக்கிறது உந்த மனுஷியை நேசி. என்ன நேசிக்கிறதா, நேசிக்கத்தான் நீ அவளை நேசிக்கிற. என்ன நேசிச்சதான் உங்க புருஷனை நேசிக்கலாம். அதனால ஆண்டவர்கிட்ட அவர் எனக்கு கிடைக்கிற நான் தான் முழு உங்க யோசனை, முழு பலன் முழுசு நான். அதை வச்சுதான் இந்த சகலதும் மூடவன். அவர்கிட்ட போய் அந்த சர்க்கிட்டுக்குள்ள மிச்சாக்களுக்கு பாயணும் அந்த அன்பு நீரூற்று. அதை விட்டு போட்டு இயேசுக்கு கொடுக்கறதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கல, அது இஞ்சி எல்லாம். அதுல இதுதான் நாம செக் பண்றதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். அப்படியோ இங்க தகப்பன தாயே எல்லாம் என்ன விட கூட நேசிச்சா எனக்கு நேசம், எனக்கு சீசன் இல்ல. அப்ப அவரே அத நியாயமான உறவுகளுக்குள்ள கூட அந்த பாசம் அது செக் வைக்கப்பட வேணும் என்றதை சொல்லி தந்தவர். அதுல சரியான கவனம் நாமல் இல்லைங்க தான் 10 கற்பனை அப்படி நடக்கிறது. ஏன்னா 10 கற்பனை தேவைப்படுத்துறது கடவுளை மட்டும் நாங்கள் முழுசா நேசிக்கப்படுகிறோம். அதால எங்களுடைய உறவு நிலைகள், எங்களுடைய பாசங்கள், எங்களுடைய கௌரவங்கள், எங்களுடைய சொத்துகள், எங்களுடைய உயர்ச்சிகள் எல்லாத்திலையும் ஒரு வில்லங்கம் வந்து நிற்கும். ஏன்னா மண்ணுலகம் உலகம் உங்களை பயக்கும், முடிஞ்சு. உலகம் பயக்காம ஒரு கிறிஸ்தவன் வாழ இயலாது. உலகம் பயக்காத ஒரு கிறிஸ்தவன் இல்லை. உலகம் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல பயக்கலையோ அவர் கிறிஸ்தவன் இல்லை. அதான் உண்மை. உலகத்துல ஒரு கிறிஸ்தவன் பகைக்கப்படாம வாழ இயலாது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் பயக்கப்படாம வாழ்றான்டா அவன் கிறிஸ்தவன் இல்லை, அவன் போலி கிறிஸ்தவன். அதனால இதான் நாங்கள் 3வது. 4வது அடுத்த பக்கம். ஐயோ இது இட் இஸ் நாட் வர்த் அல்ல. என்னது இப்படி இதுக்கு எல்லாத்தையும் ஒரு பெருமதி, அந்த அளவுக்கு இதுக்கு பெருமதி இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு. நாங்களும் என்ன சொல்றோம், யோ இந்த உலகத்தை அதான எங்களுக்கு பெருமதி, அதை விட்டு போட்டு வேற என்ன செய்ய சொல்றீங்க? அந்த பெருமதி அது எவ்வளவு பெரிய பெருமதி. 10 கற்பனை கடவுளையே மனுஷனாக்கின பெருமதி அதுக்கு இருக்குது. ஏன்னா அது கடவுளுடைய குணம், கடவுளுடைய சுபாவம் தான் 10 கற்பனை. 10 கற்பனை பெருமதி இல்லை என்ற கடைசியில 10 கற்பனைனா கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய குணம். அது அவரையும் 10 கற்பனையும் பிரிக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். 10 கற்பனைனா கடவுள் தான். அதனுடைய அது பொதிஞ்சிருக்கிற சாரமே கடவுள்துவம், அது பேசிக்கா. அதனால பெருமதி இல்லை என்ற கடைசியில 10 கற்பனை கை கொள்றது எவ்வளவு இந்த உலகத்துல பெருமதியானது. கண்ணெவ்வளவு பெருமதி, கையெவ்வளவு பெருமதி, காலெவ்வளவு பெருமதி நமக்கு. ஆண்ட சொன்னார் 10 கற்பனையை மீறதை விட கண்ணை புடுங்கு, கையை விட்டு காலத்தறி. எது பெருமதி இப்ப, கண்ணா 10 கற்பனையா? 10 கற்பனை. கிறிஸ்து எங்க வச்சார் அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம்? எதுக்கு ஆப்பு வைக்கிறார்? உங்க கண்ணுக்கு வேணா கண்ணை புடுங்கியாரு. ஒரு ஒத்த கண்ணனா ஒத்த குருடா நீ பரவாமா 10 கற்பனை நிறைவேற்று. ஆனா 2 கண்ணாவோட நரகம் போயாது. கண் இல்ல முக்கியம், 10 கற்பனை பெருமதி எப்படி இருக்கு. அதனால சரியான விஷயம் நாம கவனிக்க வேண்டியது எவ்வளவு பெருமதியான விடயத்தை குறிச்சு நாம அதுல சாத்தான இந்த இதுகளெல்லாம் நாம தெரியணும். 5வது என்ன சொல்லுது? அது சொல்லும் இல்ல கரைய பகுதிகள நீதி போதும். நான் பிரசங்க கொப்பி பார்த்தா பகுதிகள நீதி போதும். அதே ஒரு வருஷத்துக்கு இந்த கொப்பியை தூக்கி பார்த்தா நான் பாஸ் சொன்ன பகுதிகள நீதி போதும் என்று படிப்பிச்சிருக்கிறார்கள். இல்ல இல்ல என்று சொல்லும் என்று சொல்ல. வேற நான் கொப்பி எடுத்து பார்த்தா இன்னும் உங்களோட பாஸ்டர்ல அப்ப பகுதிகள நீதி போதும் இல்ல, அது கூட கொப்பியில கண்டனா ரெண்டா முடிஞ்சு போச்சுதோ இல்ல. ஆகையால சரியான கவனமா நாமல் இருக்க வேணும். பகுதி அளவு நீதி போதும் யாரு சொல்லும்? சாத்தான் தான் சொல்லு, கடவுள் ஒரு நாளும் சொல்லு. அவருக்கு ஒவ்வொரு கட்டளையும் 10 கற்பனையும் ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல அவர் அதை ஒழுங்குபடுத்தி தான் கொடுக்கிறார். அவர் சும்மா 1ஆம் கற்பனை இது, 5ஆம் கற்பனை இது, 10ஆம் கற்பனை இது அவர் தான் நினைச்ச மாதிரி அவர் ஏதோ ஒரு ஆர்டர் இல்லாம சொல்ல இல்ல, ஒரு ஒழுங்குல தான் அவர் 10 கற்பனையை கதைக்கிறார். அதெல்லாம் நாங்க சொல்றோம் 10வது கற்பனையை விட 1வது கற்பனை முக்கியம்.
அஞ்சாவது கற்பனையை விட 2வது கற்பனை முக்கியம். 6வது கற்பனை முக்கியம் 7வது 8வது கற்பனையை விட. அப்ப இந்த ஆர்டர், அந்த முக்கியத்துவ அடிப்படையில் அந்த கற்பனை அமைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக அவர் அவர் தன்னில தொடங்கி கடைசியில இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அதை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறார். அந்த ஆசை முதல் தண்ணில இருக்கணுமா தொடங்கினவர். ஆசை முழுக்க முழுக்க இந்த ஆசையெல்லாம் நானா இருக்கணும். இந்த உலகத்தில் ஒன்றிலையும் ஆசைப்படக்கூடாது. நீ பரலோகத்தில் விட மட்டும் ஆசைப்படு, ஆனா பரலோகத்திலையும் என்னெல்லாம் ஆசைப்படுவோம். பரலோகத்தில் அந்த இடத்துல ஆசை, அங்க வந்து நிம்மதியா வாழ போறோம்னா நீ உன்னில ஆசைப்பட்டுக்கணும். பரலோகம் வேற யோசிக்கிற, அங்க பரலோகம் அப்படி வேற இயலாது. பரலோகத்துல வர்றா எனக்காகத்தான் தருவோம். உன்னை படைச்ச நான் நீயும் ஒரே சாயல இருக்கிறோம் என்றதுக்காக வரணும். அதான் முக்கியம். அதுலேயும் சுயநலத்தோட பரலோகம் பெற சுயநலக்காரன் பரலோகம் போறது இல்லை. கடவுளுடைய நலன் பார்க்கிறவன் மட்டும்தான் பரலோகம் போறது. ஏண்டா நாம கடவுளுக்காக உண்டோமோ கடவுள் எங்களை நலனை பார்த்துட்டு போவார். கடவுளுடைய நாமம், கடவுளுடைய ராஜ்யம், அவற்ற சுவிசேஷத்தின் நலன்களுக்காக நாம எங்களை கொடுத்தோமோ அவர் இந்த பூமியிலையும் வரப்புற பூமியில அவர் எங்கட நலன்ல அவர் he will take care, அவர் கவனம் எடுத்துக் கொள்வார். அப்ப நாம சுய லாபத்துக்காக பரலோகம் போறத பற்றி யோசிக்க கூடாது. அதுவும் பாவம். அதான் இந்த உலகத்தை நான் வருகிறேன் ஏண்டா நான் பரலோகம் போகணும். இப்ப ஏன் பரலோகம் போனது? அங்க போனா கவலை இல்லாம இருக்கலாம், இந்த ஒரு பிரச்சனை ஹோதாரிகளும் இல்லாம இருக்கலாம். அப்ப நீ பரலோகம் போறது கடைசியில உனக்காகட்ட. அதை நாங்கள் என்ன சொல்றோம்? பரலோகம் நாம போறது எங்களை படைச்ச எங்களுடைய தகப்பனை பார்க்கவும் அவரோட வாழ்றதுக்கு. அவற்ற சுபாவம் அவரை விட்டு எங்களை பிரிஞ்சு இருக்க இயலாது. அதனால அவரோட இருக்க போறோம். அவர் எங்க இருக்கிறாரோ அதுக்கு பேர் தான் பரலோகம். அவர் நரகத்துல இருக்கிறார் என்றாலும் நான் அங்க போகத்தான் ரெடியா இருக்கிறேன். அவர் அங்க இருக்கிறார். நான் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் இருப்பேன். நான் இந்த தேதை விட்டு கத்தர் இடத்தில் குடி போகிறேன். அப்ப தேதை விட்டு போறியோ கத்தரோட இருக்கிறதுக்கு தான் போறோம். மற்றபடி அங்க போய் ஜாலியா நாம இந்த மண்ணுலக மனநிலையில விளங்கின பரலோகம் போல அங்க போய் கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, பசி இது இல்லாது இல்லையென்று இந்த எல்லாம் போச்சு போ. நோ நோ, நாங்கள் பரலோகம் போறோம். இந்த பாவம் கடவுளுக்கு எதிராக இருக்கிற மனுஷரால செய்யப்படுற இந்த பாவம் செய்யறாத ஒரு இடத்துக்கு நான் போக விரும்புறேன். ஏன்னா அது என் ஆண்டவருக்கு சரியான கரைச்சல். அது என்னையும் ஆண்டவரையும் பிரித்து கொண்டு இருக்குது. அதுக்காகத்தான் பரலோகம் போறோம். மற்றபடி பரலோகம் நாங்கள் போக விரும்புகிறோம். சோ அயல அந்த விடயத்துக்காக நாங்கள் 10 கற்பனைய வைராக்கியமாக நாங்கள் நிறைவேற்றி அந்த நீதியை நாங்கள் செய்யக்கல. அதுல ஒரு ஒழுங்கு இருக்கு, முறை இருக்கு. கடவுள் அப்படித்தான் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆனா பிசாசு என்ன சொல்லுது? நீ எல்லாம் இங்க ஒன்றும் வெட்டி விழுத்த தேவையில்லை, உன்னால ஏழுமானதை முதல் செய். அப்ப நாங்கள் அதுக்கு என்ன சொல்றோம்? கடவுளங்களுக்கு எல்லாத்தையும் மேலுமாத்தான் எங்களை திருப்பி மறுபடியும் பிறப்பிக்க வச்சிருக்கிறோம். அதுன்னு ஏழுமானது. இப்ப எங்களால எல்லாமாகும் கிறிஸ்துவ கிறிஸ்துவால செய்ய. அது எனக்கு செய்யறாத காரியம் எனக்கு 10 கற்பனையில. ஏன்னா 10 கற்பனை பேரம் இல்லையென்று அவற்ற வசனமே சொல்லுது. அப்ப பேரம் இல்லாத செய்யறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? அப்ப எனக்குள்ள வாசம் என்ற பாவம் விடுவது இல்லை. பாவத்தை கொல்லு, பாவத்தை நீ கொல்லு, இல்லாட்டி அது இன்னும் கொல்லு. அதனால அதுக்காக இந்த போராட்டம் பேசிக்கா, அதுக்காக இந்த போராட்டம். 10 கற்பனை 10 கற்பனையை பகுதி அளவில் நாம நிறைவேற்றலாம்டா. அப்ப என்ன சொல்ல 10 கற்பனையில இங்க ஓட்ட வரப்போகுது. 10 கற்பனையை நிறைவேற்றாம ஓட்ட வந்துச்சேன்டா என்ன அப்படியே அது இடையில தொங்கி கொண்டு நிக்க போகுது. அப்ப எங்களோட நீதி மார்க்கவசம் அது ஃபுல்லா கவ பண்ணாது. இப்ப எங்களோட மார்க்கவசம் மார்பகத்தை எங்களோட நெஞ்சு அது ஃபுல்லா கவனது எங்கேயோ ஒரு நீக்கல் இருக்க போகுது ஓட்ட. ஏன்னா ஒரு கற்பனை நாம தவறோம். அப்ப சாத்தானுங்கிற அக்கினி அஸ்திரங்கள் இலகுவா எங்களை வைட்டல் பார்ட்ஸை உடைச்செறியும் டக்குன்னு சாக்கொள்றதும் நாங்க எங்களை. அதனால அந்த ஓட்டை இருக்கிற மார்க்கவசம் ஒரு நாளும் ஒரு வீரனும் போடுறது இல்லை. அதுல பே மட்டும் இப்ப எங்களுக்கு ஓட்ட இருக்கிற ஒரு மார்க்கவசம் சும்மா கொழி கொண்டு இல்லைன்னு எவ்வளவு ஒரு மொக்கு கதை. இதெல்லாம் சண்டையில நிக்கிறோமா அல்லது நாங்கள் சும்மா பகுதிக்கு நாம வெளியாடுறோமா? இந்த உலகத்துல நாங்கள் we are at war. நாங்கள் யுத்தத்தை நாங்கள் ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை விட பெருஞ்சுத்தத்தை நாங்கள் நாளாந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் சாகும் வரைக்கும் செய்ய வேண்டிய யுத்தம். அது அவர்கள் முடிவு பண்ணி கடவுள் கடைசியில நிப்பாட்டுறா நின்று போயிடும். ஆனா கடவுள் எங்களுக்கு நிப்பாட்டுவன் என்று சொல்லி இருக்கிற டைம் நாங்கள் இப்ப இந்த பூமியில கண்ண முடுறோம். அதான்
இந்த போர். இது பெரும் போர். இது நாளாந்தம் போர். இது எப்ப தொடங்கும்னு தெரியாது. அது எத்தனை நாளைக்கு எத்தனை வருஷமா தொடரும்னு தெரியாது. அந்த ஒரே போர். சில பாவங்கள் சில பலம் மிக்கதா இருக்கும். அது அதுதான் நம்ம சொன்ன எங்களை தாழ்த்தி எங்களை ஒன்னும் செய்யறாது. பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இச்சை அடக்கம் எங்க? இச்சை அடக்கம் இருந்தா பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இச்சை அடக்கம் இல்லையோ பரிசுத்தாவி. போனில இருந்து எல்லாத்தையும் தான் சொல்லுறேன். எல்லாத்தையும் போனில இருந்து டிவியில இருந்து எல்லாம் சகலல் சகலல் நியாயமான விஷயங்கள்ல கூட நாம அப்படித்தான் கருதுறோம். அதுல ஒன்றுக்கு நாம அடிமைப்பட்ட ஆக்கள் இல்லை. நாங்கள் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. ப்ரூஃப் எல்லாம் செய்ய எனக்கு தகுதி உண்டு, நியாயமான விஷயங்கள். ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. இதுதான் பவுலப்போஸ்தலனுடைய ஆர்கியுமென்ட். இந்த நியாயமான விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. ஆனா அதை நான் செய்யணும் என்ற அவசியம் இல்லை. நான் அதுக்கு அடிமையா போக விரும்பல. அதே எந்த கண்ட்ரோல்ல இருக்கணும் விஷயம். அதுல இந்த மாதிரி அது வரைக்கல பாவம். அது அது ஏதோ ஒரு கற்பனையை மீறக்கல அல்லது சில கற்பனையில மீறக்கல. இப்ப கற்பனையை மீறக்கலன்றதும் கூட நாம தெரிஞ்சு கொண்டு மீறல. இப்ப எங்களை சொல்லுது உனக்கு தெரியும் ஆனா என்ன எல்லாம் செய்யலாது இல்ல. அப்ப கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஒன்னும் செய்யலாது. இது எங்களுக்கு நாங்கள் கற்பனையை மீறுறோம். நாங்கள் இப்பயும் பாவம் செய்கிறோம். நாங்கள் தெரிஞ்ச பாவத்துல விலை இல்லை அல்லது தெரிஞ்சு கொண்டு பாவத்துக்குள்ள விலை இல்லை. நாங்க ஒன்று அந்த போரில வந்து நாங்கள் அதே விதமா விளைகிறது இல்ல, வித்தியாசமான போர்ல நாங்கள் தோக்குறோம். அது ஒன்று கட்டாயம் அறிவோட சம்பந்தப்பட்ட இருக்குது. அது அறிவோட சம்பந்தப்பட்டு நாம அது பாவம் தெரியாமலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மற்றபடி பாவம் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் பாவம் செய்ய போக இல்லை. அது ஜோவன் சொல்ற மாதிரி அது தேவனால் பிறந்தவன் இல்லை. ஏன்னா தேவனால் பிறந்தவன் தெரிஞ்சு கொண்டும் பாவம் செய்ய மாட்டான். விளங்குதோ? நமக்கு வாய்க்கு காவல் வையும் ஆண்டவர் என்று சொல்லுறோம். தெரியுது நமக்கு வாய் திறந்த பிரச்சனை இருக்குது, அலம்பல் வருது. சும்மா ஆக்களோட தேவையில்லாம நாம அலுப்பு கதைகள் கதைக்கிறோம். பிரயோசனம் இல்ல. இங்க ஈரான் ஈராக் பிரச்சனை இங்க கேட்கிறாலும் எங்களுக்கு அவனுக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன நடக்க போகுது. நமக்கு ஒரு பெட்ரோல்ல ஒரு காலிட்டர் கூட்டையும் மேலாது. ஆகையால அதை பற்றி ஒரு கதையும் நமக்கு தேவை. நாம் அதை பற்றி யாரோட கதைக்கணும்? ஆண்டவரோட கதைக்கலாம். ஆண்டவர் இப்படி சொல்ல இப்படி நியூஸ் இது இப்படி இப்படி நடக்க. ஆனா உமக்கு தான் வெளிச்சம் என்ன நடக்குது. நாங்கள் ஏதோ இங்க நியூஸ்ல சொல்றது கேட்கிறோம். இதால நாங்கள் பதட்டப்படல. ஆனா இப்படி செய்யல எல்லாம் நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். கடவுளே உம்முடைய மக்கள் ஆகிய நாங்கள் கலமில்லாம அமைதியாக வாழ்றதுக்கு உதவி செய்யும். அங்க இருக்கிற கடவுளுடைய மக்களுடைய தலைகள் காக்கப்படட்டும். ஆண்டவரே அவர்களுடைய விசுவாசம் இழக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஈரான்லையும் கடவுளுடைய மக்கள் இருக்கிறீர்கள். அங்கேயும் மெய்கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்க. ஆனா பயந்து நடுங்கி நிலத்துகளுக்கு கீழே பங்கர்கள் கடவுளை சேவிக்கிறது, பைபிள் வாசிக்கிறது எல்லாம் அப்படி பல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டிருக்குது. கடவுள் எல்லாத்தையும் சேர்த்தான் இந்த பாலாக்கு மறுவெறுப்பு. அப்ப பாலாக்கு மறுவெறுப்பு ஒன்று கொடுக்கிறதா அங்க கடவுளுடைய மக்கள் என்ன பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரியா தெரியும். அப்ப நாம அவன் வந்து அவன் பார்த்து இவன் சுத்தவரை இவனுக்கு மடிக்கிறான், ஐயோ அவன் தேவையில்லாத வேற நம்மகிட்ட இறங்கிட்டா ஓ என்ன கடவுள்லாம் நிப்பாட்டணும் எப்ப முடியுமாமா? கடவுளுக்கு தான் தெரியும். இப்படி போற வாரது நம்மளே சும்மா விடுறாங்களே இல்ல. அப்ப நாம இதுக்கு ரெடியாகி கொண்டு போறது. ஏதாவது கேட்டா இப்படி பதில் சொல்றது. இதெல்லாம் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கணும். எல்லாம் ஒரு சிச்சுவேஷன் அமைதண்டா நாங்க மூடர் மாரி நடுக போய் மூக்கடி பட்டு கொண்டு பாவம் செய்து வரையலாது. அப்ப ஏன் சிச்சுவேஷன் ஓகே யாரும் இப்படி கேட்டா உடனே வராட்டியும் வாய சும்மா திறந்துடக்கூடாது. எல்லாம் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதில் இதெல்லாம் தெரிஞ்சபடியால நாம தெரிஞ்சு கொண்டு பாவம் செய்ய போறது இல்ல, தெரிஞ்சு ரோகத்துல விளையாடுறதும் இல்ல. அது தேவையான பிறந்த ஆட்கள் இல்ல. நாங்கள் சில முறையில இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம செய்யல. அப்ப நாங்கள் சொன்னாங்க, அதுக்கு போன முறை சொன்னாங்க வலு கவனம் இருக்கணும். ஒரு கட்டளையை நாம செய்யாம விட்டோமோ 10 கற்பனை இடையில வந்து தொங்கும், மிச்சம் தொங்கும். அல்லது அது கடைசியை நாம செய்யாம மிச்சம் எல்லாம் அப்படியே கவுண்டு விடும். அல்லது நாங்கள் முதலாவது நாம கவனம் இல்லாம தொடக்கத்திலிருந்து முதல் கோணல் முற்றும் கோணலா போய்கொண்டிருக்கும். 10 கற்பனையில 9 செய்து கொண்டு ஒன்றே நாமல் புடவிட்டா அது எல்லாமே தட்டி விழுந்துடும், 9 விழுந்து போகும். அதனால ஜாக்கோப்பு சொல்ற நீ ஏதோ ஒன்றில தவறுனா எல்லாத்துலயும் தவறு.
எல்லாத்திலையும் தவறு. அதனால நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேணும் ஆண்டவரே? கற்பனையில கைக்கொள். நான் சின்ன வயசுல இருந்து கைக்கொள்றேன். நீ ஒன்று செய்யல, எல்லாம் தவறி போச்சு, பரலோகம் பெற மாட்டேன். என்ன 9 செய்யலே 10 செய்யாதேண்டா அது சரி, அதுல ஒன்று செய்யலேண்டா அவருடைய அர்த்தம் 10 கற்பனையே ஃபுல்லா விழுந்து போய் கிடக்கு. அதுலதான் நாங்கள் சாத்தானுக்கு சொல்றோம், 10 கற்பனையில எங்களுக்கு செய்யக்கூடியதை இல்ல முழுக்க செய்யணும். கத்தரங்களை பிளப்படுத்த என்ன பிளப்படுத்த கிறிஸ்துவ அதை செய்ய முடியும். இப்ப இந்த சஜஷனிலேயே சில நேரம் அந்த பாஷியலா செய்யலாம். அதுக்காக சொன்ன ஆர்கியூமெண்ட் என்ன? கத்தருன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து கத்தருன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பாரு. சங்கீதம் 103:3. அப்ப நீ அக்கிரமம் செய்தா தானே மன்னிக்கணும். அப்ப அதுல இத போற அப்படி கடவுள் உனக்கு விருப்பமானதை செய்ய, நீ கஷ்டப்பட்டு செய்யல செய்யாம போறத அவர் பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி கொள்ளுவார். அக்கிரம் செய்தா மன்னிப்பார். இதே சஜஷன்ல இன்னும் ஒன்று அது சொல்லும். விளங்கல இல்ல, அது நான் சொல்ல. எசேக்கியேல் 18:27 அதுவும் அதுக்கான பதில் இல்ல எழுதிரு. இது அதனுடைய இன்னும் ஒரு பதில் அது கொடுக்க. அதாவது நாம பாஷியலா செய்யலாம் என்றதுக்கு பகுதி அளவில் 10 கற்பனையை செய்யலாம் என்று சொல்ற அந்த சஜஷனுக்கு அது கொடுக்கிற ஆர்கியூமெண்ட் என்னன்னு சொன்னா, துன்மாக்கத்தை விட்டு திரும்பிக்கல நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மன்னிப்பேன். அப்ப இப்ப சாத்தான் என்ன சொல்லுது? நீ சாகரத்துக்கு முன்னுக்கு கொஞ்ச நாளையில மனம் திரும்பு. அப்ப பிரச்சனையில பைபிள் சொல்லுதானே துன்மாக்க மனம் திரும்பிக்கல நான் மன்னிப்பேன். எசேக்கியேல் 18:27. அதனால உன்னுடைய அநீதிகள் எல்லாத்திலும் இருந்து நீ உந்த மரண படுக்கையில நேரம் மனம் திரும்பிக்கொள். என்ன சொல்றீங்க? பைபிள் ஓகே தானே? அதுக்கு என்ன ஓகே? துன்மாக்கன் தன் துன்மாக்கத்தை விட்டு திரும்பும் போது நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மன்னிப்பேன். துன்மாக்கனை நான் எப்ப திரும்ப பிளான் பண்ணுறேன்? கடைசி காலத்துல. எனக்கு கடைசி காலம், அதாவது நான் சாக போறது கொஞ்சம் முன்னுக்கு. இது சில பேர் சொல்றது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் நேர ஆர்கியூமெண்ட் சில பேர் சொல்றது என்னோட கூட வாதிட்டு இருக்கேன். இப்ப அனுபவிக்காம இப்ப அனுபவிக்கிறோம், எல்லாம் அனுபவிச்சு போட்டு கடைசியில நாம சாகிற நேரத்தில் இதெல்லாம் கடவுளை சொல்லி மன்னிப்பு கேட்டா அவர் மன்னிச்சிருவார். அவர் என்ன அவ்வளவு கடினமான கடவுள் அல்ல? அப்ப இந்த வயசுல நான் இதை அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கிறேன்? இப்படிதான் தங்களுடைய அனுபவிக்கிறதும் இந்த மண்ணுலகத்தை இச்சிச்சு அதை நியாயப்படுத்துறதுக்கான ஆர்கியூமெண்ட். அதுக்கு வசனமும் சாத்தான் எடுத்து கொடுக்கும். சரி, அந்த அனுபவித்தல்ல அக்கிரமங்களும் இருக்குது என்று சொன்னா அதுவெல்லாம் மனம் திரும்பலாம். பிரச்சனையில நீ சாகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு அல்லது வயசு போன அப்புறம் நாம அதுல இருந்து திரும்புவோம் இல்ல. அதுக்கு வசனம் எசேக்கியேல் 18:20. இப்ப இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுறோம்? நான் சாயக்கில மனம் திரும்பலாம் அக்கிரமத்தில் இருந்த ஒரு ஆள் சொல்லேக்கல அவர் என்ன ஊகிக்கிறார்? அல்ல பிசாசு சாத்தான் என்ன சொல்ல முனையுது? மனம் திரும்புறது எங்கட கையில இருக்கிற மாதிரி இல்ல சொல்லுது. மனம் திரும்புறது எங்கட கையிலேயா இருக்குது. அப்ப பிள்ளையா விளங்கி இருக்கிற மனம் திரும்புதல. மனம் திரும்புதல் எங்கட கையில இல்ல. மனம் திரும்புதல் கடவுள் கொடுக்கிற பரலோக கிருபை. You cannot repent. நீ மனம் திரும்ப இயலாது. கடவுளா உனக்கு மனம் திரும்பல தராட்டி, கடவுளை பிறகு மனம் திரும்பல தருவார். அவர் எப்பயும் ரெடி. உண்மையா மனம் திரும்புறவனுக்கு இந்த மாதிரி கோணங்கி கூத்து மனம் திரும்பல ஆக்கல கடைசி வரைக்கும் மனம் திரும்பல இல்லை. மெய்யான மனம் திரும்புறல், மெய்யான பச்சாத்தாபம், மெய்யாக நான் என்ற ஆண்டவருக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனை இந்த பாவத்தால செய்கிறேன் என்றதை விளங்குறதால் இன்றைக்கே மனம் திரும்புவான். அது யார தாக்குதல் என்பது விளங்கி இருக்கு அவனுக்கு. இது நான் சாகரத்துக்கு முன்னுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு மனம் திரும்ப போறோம்னு சொல்ல அவருக்கு மனம் திரும்புதல் அந்த பாவம் இவ்வளவு நாளும் செய்யற பாவம் ஒவ்வொன்றும் யார தாக்கி கொண்டிருக்கின்றது அவருக்கு விளங்கல. அது அவர் நினைக்கிற தான் திருந்தலாமன்.
நாமளா ஒருவரும் திருந்தேலாது. ஜென்ம சுவாவ மனுஷன் தானா ஒருவரும் திருந்தேலாது. கடவுளா பார்த்து ஒரு திருத்தினாலோழிய மனுஷன் ஒரு நாளும் திருந்தேலாது. கனவே இருக்கு. அது ஒரு ஜோசனை. எல்லா அவிசுவாசிகளும் போலி மனுஷர்களுக்கும் போலி சமயங்கள் இருக்கிறார்களும் அதான். எல்லாரும் எப்ப சமய வாழ்க்கைய பொதுவா சமய கடமைகள் செய்கிறது. எல்லாரும் ரிட்டையர் பண்ணின அப்புறம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்து அதுக்கப்புறம் சார் பொன்னம்பலன் ராமநாதன், சார் அருணாச்சலம் அவையெல்லாம் ரிட்டையர் பண்ண பிறகு அவ காசிக்கு பிரியாணம் போறது, பிறகு கோயில்கள் கட்டுறது எல்லாம் அவளுக்கு 60-65 வயசு தாண்டின அப்புறம். ஏன்னா அவளுக்கு இதத்தான் அந்த போலி சமயம் சொல்லி கொடுக்குது. நீ எல்லாம் உண்ட கடைசி காலத்துல கடவுளோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போகலாம். அது வரைக்கும் நீ நிறைய கோயிலுலம் எல்லாம் தெரிய தேவையில்லை உனக்கு. அவளுக்கு செய்ய அவரை கோயிலும் பாவம். இந்த சிந்தனை அது பைபிளுக்குள்ளையும் கொண்டு வர பார்த்தது. துன்மாக்கன் மனம் திரும்ப நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா துன்மாக்கன் எப்ப மனம் திரும்ப நான் ஏற்றுக்கொள்ளுவேன்? இன்றைக்கே ரட்சணியனால், இன்றைக்கே உனக்கு மீட்பினால், இன்றைக்கு அடைந்த சத்தத்தை கேட்டா இன்றைக்கு மனம் திரும்பும். அதுல இன்றைக்கு சத்தத்தை கேட்டும் நான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் மனம் திரும்ப சாகிறதுக்கு முன்னுக்கு பிளான் போடுறேன். அதுல என்ன தெரியுது? நீ மனம் திரும்ப மாட்ட. ஏன்னா கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவர் ஏன் செத்தார் என்பதையும் அந்த பாவம் எவ்வளவு அகோரம் அலங்கோரமான என்று விளங்கியிருக்கிறவன் கடைசி வரைக்கும் நாளைக்கு கூட அதை பின் போட மாட்டான். இன்றைக்கு நான் கடைசியா பாவம் செய்யப்பட நாளைக்குல இருந்து திருந்துவன் என்று பாவம் இப்ப 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 மனம் திரும்பணும். எல்லாம் ஏழம்படங்கல அவனுக்கு நாமளா பார்த்து திருந்தலாம். சரி திருந்தேலாம். நாமளா பார்த்து திருந்தலும் அடி வேண்டணும். சின்ன பிள்ளைகள் சின்னல இருந்து சொன்ன உடனே சாசா நைனா நீ கவனமா இருக்கணும். சரியே பிள்ளை திருந்திருமே. ஏன் திருந்தது இல்லை? ஏன் ஆண்டு வெளியே கொண்டு போட்டு பிடாம்பால் அடி அவனை ஆத்மாவை மீட்கலாம். நீ ஏண்டா அடிச்சு அது மனம் திரும்புறதுக்கு மனம் திரும்ப வராது. அது கடவுள் சொன்ன வழிகளை பின்பற்றி கடவுளுக்குள்ள ஆக்களை வளர்த்தாதான் அது கடவுள் கொடுக்கிறது கிருபை. மனம் திரும்புதல் பரிசுத்த ஆவியினுடைய ஒரு கொடை. பரலோகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் மனம் திரும்புதலை கொடுக்கிற அல்லது விசுவாசத்தை கொடுக்கிற. அந்த விசுவாசம் கடவுளை நம்ப வச்சு தன் பாவத்தை உணர வச்சு ஆக்களுக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வருது. புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்பலை அருளினார் என்று நாங்கள் கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டோம். யாரு கொடுக்கணும் மனம் திரும்புதல? கடவுள். மனம் திரும்புதல் அதாவது மண்ணுலக மனநிலையிலிருந்து பரலோக மனநிலைக்கு திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். அது நாமல் செய்கிற வேலை இல்லை, அது கிருபை செய்கிற வேலை. அதனால சாகிறதுக்கு முழுக்க மனம் திரும்பலாம சாத்தான் சொன்னா கடைசி வரைக்கும் உனக்கு பைபிளும் தெரியல கடவுளையும் தெரியல பாவம் என்னன்னு உனக்கு விளங்கல. மனம் திரும்புதல் அது அப்படி அது இல்ல, அது இல்ல. சரி, நாங்கள் மனம் திரும்புறது நம்மட கையில இல்ல, கடவுளுடைய கிருபைண்டா. கிருபைக்கா கெஞ்ச வேண்டாம். ஏன்னா இது பாவத்துல உண்மையான வெறுப்பு வர்றையாக்கள் அந்த பாவம் இனி செய்யக்கூடாதுன்றதுல தேவனோட கூட ஒரு உடன்படிக்கையை புதுப்பிப்போம். நாம கடவுளே இந்த உடன்படிக்கையை நான் புதுப்பிக்கிறேன், எனக்கு உடன்படிக்கை என்ன, இதை நான் செய்கிறேன், நீர் எனக்கு பிழைத்தாரும், நான் செய்யாட்டி நீர் என்னோட டீல் வேணும் தண்டியும். அது ஏதோ உம்மர கண்ணுக்கு பிரியமானபடி எனக்கு செய்யும், ஆனால் பாவம் செய்யக்கூடாது. இதே அந்த உடன்படிக்கை பேசிக்கா. அப்ப அதை நாம செய்து புதுப்பிக்கல கடவுள் அதை உண்மையான மனம் திரும்பலான்ற அவர் பார்த்து கொண்டு இருக்கிற இதயத்தை இருக்கிற மனம் திரும்ப என்றால் என்ன? பாவத்துக்காக கடவுளுக்கு அதிருப்தி தரும் அப்பாவத்தை வருது. என்ன எல்லாம் படிச்சு நீ சொல்ல மறந்து போயிட்டு அப்ப சொல்லுங்க. மனம் திரும்ப என்றால் என்ன? சரி, அப்படிதான். பாவத்துக்காக வருந்தி, பாவத்துக்காக வருந்தி வேண்டா வருந்துறா வருந்தி வேண்டா அழுகிறது, சரியா, துக்கமா படுறது, பாவத்துக்காக வருந்தி.
ஜூதாஸ் பாவத்துக்காக அலையலையோ, ஏசா செய்த பாவத்துக்காக அலையலையோ, வருந்தேலையோ, அவன் கண்ணீரோட தேடையிலையோ. ஆனா மனம் திரும்பல கண்டடியா போனாங்க. அல்ல, கடவுள் கிருபை கொடுக்கிறது. கிருபை தரப்படையக்குள்ள நீ அதை ரிஜெக்ட் பண்ணி இருந்தீங்க, திருப்பி நீ கண்ணீரோட தேடினாலும் உனக்கு கிடைக்கிறது. வேணுமாட்டா கண்ணை புடுங்கி போட்டு உனக்கு ஏதாவது செய்வாரு தவிர கண்ணோட வச்சு கொண்டு ஒரு நாளும் உனக்கு செய்ய மாட்டார். கடவுள் ஒளியூட்டம் தந்தா பிறகு, கடவுள் எங்களுடைய இதயத்தை ஒளியூட்டினா பிறகு, நாங்கள் மனம் திரும்புறதுக்கான கிருபைகளை கடவுள் தந்தும் நாமல் அதை ரிஜெக்ட் பண்ணி போட்டு பாவம் செய்து கொண்டு பிறகு அதுக்காக மனம் வருந்துறோம் என்றா கடைசி வரைக்கும் நினைச்சிடக்கூடாது கடவுள் எங்களை மன்னிப்பார் அல்லது எங்களுக்கு பரிகாரத்தை கிறிஸ்துவின் பரிகாரத்தை சாட்டுதல் செய்வார். அவர் நமக்கு சாத்துவாரே தவிர ஒரு நாளும் கிறிஸ்துவனுடைய சாட்டுதல் செய்ய மாட்டார். சாட்டுதல் விளங்குதோ சின்னாக்கள்? பாவத்துக்காக என்ன ஆண்டரே உங்களுடைய ரத்தத்தால் கழுவும் என்றோன்னா இயேசு வந்து செத்தம் கழுவுறதுக்கு அவற்றை செத்தம் நாம பாத்ரூம்ல ஒரு தண்ணி இல்லை. ஆண்டரே மன்னியும் நான் பாவம் செய்கிறேன் நான் சில என்ன பாவம் செபிச்சேனே, என்ன பாவம் யோசிச்சு என்ன பாடமாக்கி போட்டு செபிச்சு கொண்டு என்ன பாவம் இன்னைக்கு என்ன பாவம் செய்த நீ யோசிச்சு சொல்லு என்ன பாவம் செய்யுது. சில நிப்பாட்டி நாம குடும்பம் அப்படி கேட்கணும் பிள்ளை இல்லாட்டி அதை ஏதோ கிளிப்புள்ள சொல்ல மாதிரி எங்களோட பழகிடும் பாவம். இன்றைக்கு பாவம் செய்திருக்கிறேன் என்றா என்ன பாவம்? இன்றைக்கு நான் கட்டாயம் பாவம் செய்திருக்கிறோம். தேடி அலசி பார்த்து தெரியல என்றா நம்மட அறியாம உண்டு. ஏண்டா இன்றைக்கு நம்மள பாவம் இருக்கு, அதுதான் அறியாம அது என்ன பாவம் தெரியாம பாவம் செய்து கொண்டோம். நமக்கு தெரிஞ்ச எல்லா இதுலையும் யோசிப்பா மிஞ்சி பிஞ்சா சொல்லுல பாவம் இருக்கு, சிந்தனையில பாவம் இருக்கு, செயல்ல சில விட நாம பாவம் இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன சிந்தனை என்ன சொல்லுகள் யாரோட கதைச்சு நான் இன்றைக்கு எவ்வளவு பேச்சு இன்றைக்குல தொடங்கிடும் நம்மட பாவம் கணக்கு. அயல சரியா யோசிக்கணும். பாவம் ஆண்டரே பாவத்தை மன்னியும், ஆண்டரே எங்களுடைய பாவங்களை கிருபையாயிரும். ஐயோ என்ன 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 பாவத்துக்கா வருந்தி என்ன பாவத்துக்கா வருந்தினது? ஆனா பைபிள் சொல்லுது பாவத்துல வருந்த வேணும் என்று. நான் பாவியான மனுஷன் என்மேல் கிருபையாயிரும். அந்த ஆயக்காரன் வந்து செபிச்சான், அவன் நீதிமானாக்கப்பட்டவன் போனவன். அப்ப அது என்ன அந்த பாவத்தினுடைய அகோர் தாக்கம் அது என்னன்றது விளங்கி இருந்தது அவங்களுக்கு. அதோடு போட்டு நாளாந்தம் என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே ஆகலன்னு நாளாந்தம் பூசையில ரோமன் கத்திரின்னு சொல்ல மாதிரி என் பாவம் என் பாவம் என்று சொல்லி போனா இயேசுவை மன்னிக்கிறதுக்கு நாம பிடிச்சு வச்ச வேலைக்காரன் இல்லையா அவர்? பாவ அறிக்கை பாவ மன்னிப்பு அந்த மனம் திரும்புறதால ஒரு ஆள் கடவுளுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள இயலுமோ? இல்ல இல்ல, எந்த மனம் திரும்ப ஒரு நாளும் கிறிஸ்து பாவத்துக்கான பரிகாரத்தை கொண்டு வர்றது இல்ல. அது நான் போன முறையும் சொன்னேன். நான் போன முறை நாம மனம் திரும்புறதால செய்த பாவத்திலிருந்து மனம் திரும்புறதால செய்த பாவத்துக்கான பரிகாரம் ஒன்றும் அதால வர்றது இல்ல. நாங்கள் வந்து ஒரு காசை பிழையான விதத்துல மூட நாம ஞானம் இல்லாம ஒன்றுல போட்டுட்டோம், அது பிழைச்சு போச்சு. இப்ப கேள்வி, ஐயோ நான் மூட பிழையால நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்று நான் மனம் பெறந்ததால அந்த அந்த பிழைஞ்சு ஒரு காசு திருப்பி வருமோ? முடிஞ்சதுதான். செய்த பாவத்துக்காக நீ மனம் திரும்புறது வழியால செய்த பாவத்துக்கான பரிகாரம் உனக்கு இன்னும் கிடைக்க இல்லை. அதனால மனம் திரும்புறது என்றது சரியான பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். அதால பாதிக்கப்பட்ட கடவுளுக்கு பரிகாரம் இன்னும் கிடைக்க இல்லை, பாதிக்கப்பட்ட அயலானுக்கும் பரிகாரம் கிடைக்க இல்லை. வேணுமுறை நீ போய் கடவுள்கிட்ட அழலாம். ஆனா இப்ப அவன் பாவம் நீ செய்ய பாவம் கூப்பிடு, நான் என்ன செய்யறது? இப்ப உண்ட அழுகையெல்லாம் எனக்கு சரி, என்ன செய்ய போற பரிகாரம்? எங்களை நாங்க மனம் திரும்புறதால பரிகாரம் நடக்கல செய்த பாவத்துக்கு. அது கிறிஸ்து இடங்கோணம். சரி, நான் அவனை பார்த்திருக்கிறேன் அவளை பார்த்திருக்கிறேன், அது இது புது விஷயம் தானே, புது பாவம் தானே, அவன் லேசில பாவம் செய்கிற ஆட்கள் இல்லை, இதை இந்த கணக்குல போட்டு முடிச்சிடும் என்று அவர் நமக்காக மண்டாட வேணும். அது மண்டாடும் பிறகு நாம விடையிடாது.
நான் பாவரிக்கை செய்துட்டேன் கடவுள்கிட்ட, எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது. என்ன அப்ப இழைக்கப்பட்ட அநீதிக்கு என்ன பரிகாரம்? நாம ஒரு சொல்லுவோமே, நாம தவறான மருந்தை நாம பயன்படுத்தி இருந்ததால எங்களுடைய உடல் கெட்டு போச்சு. தவறான மருந்து அல்லது அளவுக்கு அதிகமான டோஸ் எடுக்கிறால மருந்து எங்களோட உடம்பு கெட்டு போய்கொண்டு இப்ப நான் மெனம் திரும்புறேன். அதுல இருந்து என்ன அந்த டோஸ் அந்த மருந்து நான் எடுக்கிறது இல்லையேன்னு இப்ப கெட்டு போன உடல் சுகம் திரும்பி வருமோ? அதை எடுத்ததால உடம்பு பாதிக்கப்பட்ட உடம்பு திருப்பி ரிப்பேர் ஆகுமோ? அதே பிரச்சனை நாம பாவம் செய்யக்களையும் பாவம் செய்து மனம் திரும்பியக்குள்ள செய்த பாவத்தினுடைய தாக்கம் பாதி பொங்கலும் இல்லாம போறதில்ல. அப்ப அதுக்கு யார் என்ன செய்யறது? இந்த கண்ணீரா விட்ட உடனே அதுகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட கடவுளும் பாதிக்கப்பட்ட மனுஷரும் ஓகே ஆயிடுவி. நம்ம என்ன அயல விளங்குதோ? நம்மட மனம் திரும்புதலால நாம ரட்சிக்கப்படுறது இல்லை என்று. நம்மட மனம் திரும்புதலால நாங்கள் ரட்சிக்கப்பட இயலாது. ரட்சிப்பு கடவுளுடையது. ரட்சிக்கப்படுறது கிறிஸ்து பரிகாரம் செலுத்தி இருக்க வேணும். செய்த பாவத்து கிறிஸ்து பரிகாரம் செலுத்தி இருக்க. அவர் தண்ட கணக்கில் அதை எடுத்துக்கொண்டிருந்தா மட்டும்தான் உனக்கு நீ வர்ற கண்ணீருக்கு பிரியோசனம். கண்ணீர் தேவை. என்ன கவலைப்படாம அவர்களுக்கும் கடவுள் தூக்கி கொடுக்கறது இல்லை. ஆனா கடவுள் நீ கவலைப்பட்டா பிறகும் அதை கடவுள் மன்னிக்க ரெடியா இருக்கணுமே. அவர் ரெடியா இருக்கிறாரோ நீ செய்ய அவர் மன்னிப்பாரோ? அதனால சில 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 சமயங்களுடைய போதனையால் தானே நீங்கள் பாவம் செய்தா மன்னிப்பு கேட்டுட்டா சரி என்று. மன்னிப்பு கேட்டா சரி என்று யாரு சொன்னது? அவர் மன்னிச்சுட்டாரு உனக்கு. நீ மனம் திரும்பி கண்ணீரோட கவலையோட தேடினபடியால கடவுள் மன்னிக்கிறாரோ? அதனால போய் கொம்சம் பண்ணினபடியா நான் அருள் நிறைந்த மாதிரியாவது ஒரு பரலோக மந்திரம் சொன்ன உடனே எப்படி பாவம் மன்னிக்கப்படுறேலையோ அதே மாதிரி பாவரிக்க செவன் செய்த உடனே அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட அர்த்தம் அல்ல. அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியும் அதில் நிலைச்சிருந்து நீ கடவுளுக்கு எத்தனை காட்டி இருக்கான் கேள்வி. அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனும் இதக்கம் பெறும். அறிக்கை பண்ணி ஒவ்வொரு முறையும் அதே பாவத்தை அறிக்கை பண்றவன் இதக்கம் பெறுறது இல்லை. அறிக்கை பண்ணி அதை விட்டு விடுவோம். அது ஒதுக்காக நடக்க வரும். அதுல நின்று பிடிக்கும். சில நேரம் நாம சொன்ன மாதிரி நாம லேசில அதை மீறுறதில்லை. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் அதை திரும்பவும் ஏதோ ஒரு எப்போதோ திருப்ப வருது. அது ஆண்டருக்கு தெரிந்த நாம எப்ப அது செய்கிறோம் என்ன விஷயம் அப்ப அவருக்கு தெரியும். ஓகே நாமளே எங்கட பிள்ளைகள் அது அவன் லேசில குழப்படி செய்யறல பேச விடு சரி இதை இந்த முறை இதா மன்னிச்சு பிள்ளைகளோடு நாங்கள் அப்படித்தானே இல்ல. அவன் இனி இவன் தான் நெடுக இதுக்கு பிரச்சனை. ஆனா அவன் கனநாள் அவன் இப்படி நெடுக அடிவுன்ற இல்லை. அவனை அதுல கவனம் இனியா என்று நாங்க வார்ன் பண்ணிக்கிறோம். நாங்க அதை ஒரு கணக்குல எடுத்துக்கொள்றோம். ஏன்னா அந்த பிள்ளைய அது தொடர்ச்சியாக எங்களுக்கு அதை பாவம் செய்து காட்டுறது இல்லை, கீழ்படியாம இருந்தது இல்லை. சில ஸ்கூல்ல படிக்கிறாங்க குளப்படி இல்லாம படிச்சு கொண்டிருக்கிறவங்கள இருந்துட்டு எல்லாரும் குளப்படியாரு அங்கங்க. அப்ப படிக்கிற பிள்ளைகளோட என்ன இவன் நெடுக குளப்படியில எல்லாருமே குளப்படி இருக்காங்களா இதான் லாஸ்டா போனிங் என்று அடி இல்லை. ஆனா வளமையா குளப்படி செய்ய வேண்டு வர அன்றைக்கு அது நெடுகா படிச்சாரு. அதுல சரியான கவனம். பாவம் செய்துட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமண்டா நீ கேட்கலாம். யூதாசும் கேட்டா, ஏசாவும் கேட்டா, ரெண்டு பேரும் நிறைய தான் போனாங்க. ஆகாப்பும் கேட்டான், ஆனா நிறைய தான் போனான். அவருக்கு அவன் பாவி உச்சக்கட்ட ஊத்தவாடி பாவி என்று கடவுளுக்கு தெரியும். ஆனா அவர் ஏதோ ஒரு விதத்துல தான் மனம் திரும்ப உவாசம் பண்ற காட்டுற ஆள கடவுள் நீ நடிகன் சொல்லி திறத்தையும் ரெடி இல்லை. அவர் சரி இந்த பாட்ட அவன் என்ன செய்கிறான் என்று அது பரிசுத்தவானுக்கு தீக்கசியும் தெரியும் அவன் யாரன், தீக்கசியும் தெரியும் அவன் யாரன். ஞாபகத்தையும் கொண்டு போயிருக்கிறாரு ஒரு கட்டிலுக்கு மேல. சொன்னார் செய்யறான் அவனுக்கு உடனே இல்ல வச்சு கொடுக்கிறான். என்ன எளிமையில செவிக்கிறான் பாப்போம். துன்மாக்கனுக்கு அழிவு இல்லாம போறது இல்ல. குற்றவாளியா அந்த ஒரு நாளும் குற்றமற்றவனா விடுறதே இல்லை. அப்படி ஆற்ற குற்றத்தை அவர் மூடணும்டா
இருந்துட்டு வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட சில ஒரு பாவம் 2 பாவத்தை இருந்துட்டு செய்கிறையாக்கள் நம்ம தெரியும். தாவீது இருந்துட்டு அந்த பாவம் அவன் தண்ட கணக்கு. அவன் சங்கீதம் 32 அவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவன். ஆட்டோவத்தை கத்தர் எண்ணாம இருப்ப அவற்ற கற்பனையில நீதியா உண்மையா நடந்து கொண்டு இருந்துட்டு தவறுறவன். அதான் உண்மை. நெடுக தவறுனா பிறகு அவருக்கு இரக்கம் காட்டுறது அப்படி இல்லை. அப்படி இல்லை, வேற அப்படி இல்லை. அதனால நாங்க கடைசி காலத்துல மனம் திரும்பலாம் யாராவது சொன்னா அது சுத்த போய். மனம் திரும்ப கடவுளுடைய கிருபை. கடவுள் உனக்கு கிருபை தர்றதுக்கு முன்னுக்கு உன்னை அடிச்சு சாக்கொண்டுட்ட எப்ப மனம் திரும்ப போற? நீ கடைசி காலம் இல்ல, நீ அடுத்த கிழமே நீ ஆக்சிடென்ட்ல செத்தா 6 மனம் திரும்புறாது. அதை நாங்க சொன்னா இன்றைக்கே மனம் திரும்ப. இன்றைக்கு தான் ரட்சணியா. டோன்ட் டிலே, டோன்ட் டிஃபர் தி ரிபெண்டன்ஸ். மனம் திரும்பல பின்னுக்கு போட்டுடாத. அண்டைக்கு அதுக்கு மனம் திரும்ப பார்க்கணும். அது மனம் திரும்பலண்டா அறிக்கை பண்ணி விட்டுடுவோம். அது பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுடுவோம். அதுக்கு பேர் மனம் திரும்புதல். கடவுளுக்கு அதிருப்தி தரும் அந்த பாவத்தை செய்யாமல் விடுதல். பாவத்துக்காக வருந்தி கடவுளுக்கு அதிருப்தி தரும் வெறுத்தல். இது உள்ளுக்கு ஆசையினம் இருக்குது. ஆனா பாவரிக்கை செய்கிறாராம், மனம் திரும்புறாராம். கடவுளுக்கு தெரியாது நம்முடைய இதயம் என்ன. அதனால ஆண்டர் அந்த போலி மனம் திரும்பல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றது இல்லை. போலி மனம் திரும்பல ஏற்றுக்கொள்றது இல்லை. உண்மையில இந்த அறிவு ஒன்றுமே இல்லாம என்ன நடக்குது தெரியாம பாவத்திலே கிடந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ ஒளி சரியாக தெரியாத ஒரு கள்ளன் கடைசி நேரத்தில் விளங்கிட்டது. இவர் தான் உண்மையில நாம சரிதானப்பா பாவம் தானே என்ற கடவுள் சொன்ன நீ இன்றைக்கு என்னோட கூட பரதீசி இருப்பேன். இது நாளாந்தம் சாகாம இருக்கிற ஒரு கள்ளன், சிலுவையில அறையப்படாத நாளாந்தம் இருக்கிற ஒரு கள்ளன் நாளாந்தம் கடவுளுக்கு கொண்டு கடவுளே இன்றைக்கும் நீர் வரும்பொழுது நினைச்சு கொள்ளும். நீ உண்மை என்றார் நினைக்கிறது. நீ கோ டு ஹெல் என்று நீ நரகம் போ பேய். தெரியும் உனக்கு பாவம் செய்யக்கூடாது, தெரியும் உனக்கு இவ பிரச்சனை இருக்கு, தெரியும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சமயமும் சுயநீதியில பெருகி கிடக்குது. அதனால நீங்களே சுயநீதியில செய்ய சரியென்று ஓடுற அந்த சமயத்துல இவனெல்லாம் இப்படி செய்து இப்படி செய்கிறாங்களே என்று நீ அதை கன்ஃபியூஸ் ஆகி நீ எந்த பாவம் தெரியாம கடைசியில சிறுவையில வந்து என்னோட கூட கிடக்குற. இப்ப உலகிட்டு பாவத்தில தப்புறதுக்கு ஒரு வழி கிரீசு தான். ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியன் நெய்மனு உனக்கு உண்மையா விளங்கிடு. உண்மையா விளங்கி ரசிக்கப்படுற அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு அதுபோர்கள் என்னன்னு சொல்றது, ஐயோ ஐயோன்னு கொண்டு சாக வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா தெரியாம கிடந்த சனம் கடைசியில தெரிஞ்சு கொள்ள கடவுள் கடைசி நேரத்துல அந்த மரணப்படுக்கையிலும் ஒரு இரக்கத்தை காட்டலாம். ஆனா எத்தனை நேரம் சுவிசேஷ கூட்டம், எத்தனை நேரம் ட்ராக்ஸ், எத்தனை நேரம் பைபிள், எத்தனை நேரம் சர்ச்சுக்கு கூட்டிக் கொண்டு போய் ஆக்கள் எல்லாரும் காட்டினா பிறகும் நான் கடைசி காலத்துல மனம் திரும்புறேன். ஆண்டு நீ சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர் இல்ல, நீ உசிரோடு இருக்க உண்மையான கள்ளர். அதான் உனக்கு ஒரு காலம் மனம் திரும்பல இல்லை. அதுல சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரை தூக்கி கொண்டது நமக்கு செய்யக்கூடாது. நாளாந்தம் சேர்ச்சா யோசிச்சு நாளாந்தம் வேதம் இருக்கிறவன் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை உதாரணத்துக்கு எடுக்க கூடாது. வழி எங்கு என்று தெரியாம சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு ஆளைத்தான் கடவுள் கடைசியிலையும் ரட்சிச்சார். அதான் அதுக்கான உதாரணம். இப்ப நமக்கு இந்த கரிஸ்மெட்டிக்காரராலேயே ஊர்பாட்ட பட்டி தொட்டி எல்லாம் ஆசீர்வாத பெருவிழா, அந்த பெருவிழா இயேசு நேசிக்கிறார். அதுல உனக்கு இயேசு நேசிக்கிறார் என்றா நீ அதுக்கு போய் பேர் என்ன சொல்றாங்க அட்லீஸ்ட் அதுகளும் அவங்களுக்கு. ஆனா கடைசியில தாங்கள் ரட்சிக்கப்படணுமா? நாங்க கதைக்கிறது மெய் கிறிஸ்தவர்களையா இல்ல, கிறிஸ்தவர்கள் நடிக்கிற யாக்களை பற்றி கதைக்கிறோம். அதுல பிள்ளைகள் நாமளே நான் பெரிய ஆளா வந்த பிறகு நான் மனம் திரும்புவேன். நீ உசிரோட இருப்பான்னு என்ன நிச்சயம் பெரிய ஆள் வரைக்கும் கடவுள் என்ன இப்பவே சாக்கோல் போட்டாருன்னா நீ எங்க போவ? அதனால பாவம் செய்ய வேண்டாம். பாவம் எங்களுடைய மார்க்கவசம் ஃபுல்லா செய்யப்பட வேண்டும், போடப்பட வேண்டும். அது நாளாக தரிச்சு கொள்ளப்பட வேண்டும். அதுக்கு சாத்தாண்ட இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் வேண்டாம் வேண்டாம். எசேக்கியேல் 18:27 கதை கேட்கல சரியான கவனமா நாம இருக்கணும். அப்படி இல்லை என்று சொல்லி பெல்ஷாத்சார் மாதிரி மெனே தெக்கேல் டன் அன்றிரவே அவன் கொல்லப்பட்டான். முடிஞ்சு வசனங்கள் மெனே தெக்கேல் உப்பார்சீன்
தானியலுக்கு எல்லாம் மாலை போட்டு எல்லாம் இவன் சொல்லிட்டான் கடவுளுடைய நான் சொன்ன மாதிரி அவனை கனப்படுத்துவன். ஆனா அவன் மேல திரும்ப சான்ஸ் இல்லை. அன்றைக்கு நைட்டு சைவரஸ் அடிச்சு தள்ளி விட்டான். எல்லாம் மேதிய பெருசியா பிடிச்சிச்சு. அன்றைக்கு இரவோட இரவா ஆள் செத்து போனான். அப்ப கடவுள் சுவரில் எழுதி என்ன பெரிய யோசனை அன்றைக்கு உண்ட மரணத்துக்காகத்தான் கடவுள் அன்றைக்கு எழுதி இருக்கிறார். அதுல கடவுளுடைய வார்த்தை அன்றைக்கு சொல்லப்படைகளை அது எப்ப சரியா சொல்லப்படும் அப்பயே திருந்துறான் இல்ல இல்ல உடனடியா மனம் திரும்பி இருக்கவன் அல்லது அந்த பைத்தியக்கார ஐஸ்வர்யவான் மேல் மூடனே முட்டாளே இன்றைக்கு இரவு இந்த ஆத்து மடுக்கப்பட்ட என்னடா செய்வேன் இந்த களஞ்சியெல்லாம் கட்டி வச்சுக்கொண்டு அப்படித்தான். நான் படிச்சு பெரிய ஆளா நான் நல்ல பாவம் எல்லாம் செய்யாம கடவுளுக்காக ஊழியம் செய்யவன். அப்ப பாப்பம் நான் இப்ப என்ன செய்யறது என்று சொல்லி இன்றைக்கு சத்து போனேன்டா என்ன செய்ய போறேன். கவனம் கவனம் பிள்ளைகள் நாம சரியான அப்பாட நீதியில பிள்ளைகளை கடவுள் ஒரு நாளும் எல்லா நாளும் காப்பாரு இல்ல. பெற்றாருடைய நீதிக்காக பிள்ளைகளை கடவுள் கொஞ்சம் தப்பிச்சு வைக்கிறதா இல்ல பெற்றாருக்காக அவங்களுடைய நீதிக்காக. ஆனா அது எப்பயும் செல்லுபடியாக யாக்கோபு மாதிரி நாம ஜபிச்சு கொண்டிருக்கிற என்ற தகப்பென்ற தேவனே நான் போய் வரும் வரைக்கும் எனக்கு இணக்கமாயிரும். ஏன் எந்த தேவன் என்று சொல்றதுக்கு உனக்கு இன்னும் தெரியல இல்ல. நான் கடவுள் அப்பா ஜெபிச்சுனார். அப்பாவோட செபத்தை கேட்டு கடவுள் இதை நிப்பாட நான் பாவம் செய்யறதானே ஆண்டர் இந்த கேட்க மாட்டேன். எப்படி இருக்கு பிள்ளையோட யோசனை? அதே நானும் பாவிதான். ஆனா நீ பாவி என்று விளங்குது இல்லோ அப்ப பாவம் செய்யாம இருக்க. அது என்ன அப்பாட செபத்தை கேட்ட அப்பா பாஸ்டர் வந்தாலே ஜபிச்சா கடவுள் கேட்டுடுவாரு. இதான் சில பேர் யோசனை. உண்மைதான் வேறானே. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பெருசா எங்களை மாதிரி எல்லாம் பாவம் செய்யல தானே. அது உண்மை. ஆனா எல்லாரும் பாவிதான். ஆனா நீயும் அப்பாட சேவத்துல நம்பிக்கொண்டு இருக்காத நீயும் பா தெரியும். அப்ப அது நம்மளே அது அம்மாக்காக கடவுள் நம்மளை காத்துருவாரு. அப்படியெல்லாம் யோசிச்சிருந்தோம். பல சந்த மனுஷி செவிக்கிற சேபத்துல நம்மளை விட்டா மனுஷிக்கும் இதா போயிடும். கடவுள் ஒரு நாளும் அப்படி அடிக்க மாட்டார். அது மாதிரி அவர் அப்படித்தான் செய்திருக்கிறார். ஏண்டா தகப்பன் தாயினுடைய அந்த கீழ்ப்படிவும் தெய்வ பக்திக்கும் அவர் ஆசீர்வாதமா அவங்களை விட்டு வைக்கிறதா. ஆனா பிள்ளைகள் நாம அதை நிறையவே யாக்கோபு மேல சொல்லி கொண்டு எந்த தகப்பனி தோணை ஈசாக்கின் தேவனே என்று கொண்டு எந்த தேவனே என்று ஆண்டவரே என்று கிளைம் பண்ண ஆண்டவரும் நாமளும் உண்டு என்று சொல்லி அது ஒரு நல்ல கடவுளுடைய மக்களுடைய சபத்தை கடவுள் கட்டாயம் கேட்பாருன்ற ஒரு பக்தி ஒன்று இருக்குது எல்லாருக்குள்ள. ஆனா அது எப்பயும் சரி வராது. இதெல்லாம் அதுக்கு ஒரு வயசு இருக்கு. அதோட முடிஞ்சது இதுகள். சோ நாம சரியான கவனமா இருக்க வேணும் இந்த விஷயங்கள். அதுல நீதிமொழி 1:27 லூக்கா 23:43 1:27 லூக்கா 23:43 அதான் இந்த சிலுவையில் அரைஞ்ச கல்ல. அடுத்தது லூக்கா 12:20 தானியேல் 5:30 லூக்கா 12:20 அந்த முட்டாள் ஐஸ்வர்யவான் the fool rich and rich fool rich fool. அடுத்தது பெல்ஷாத்சார் தானியேல் 5:30. நமக்கு கடவுள் சான்ஸ் தரைக்குள்ள திருந்திருவோம். பிற்போட்டுடக்கூடாது. பிற்போட்டா நாம செத்துடுவோம். மனம் திரும்ப சான்ஸ் இருக்கா. அதனால ஒரு நாளும் அந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் போவிட்டு மனம் திரும்புறா நாளைக்கு கொஞ்சம் இப்பத்தானே தொடக்கம் நாம பார்த்து அது கொஞ்சம் மெதுவா பிடிச்சு நாம மனம் திரும்புவோம். ஆண்டவர் மெதுவா பிடிக்க ஏதாவது சாக்கொண்டுடுவேன். அதான் இருக்கிற விஷயம். அல்ல சைரஸ் மேதியர்கள் அந்த இரவே பிடிச்சாங்க பெபிலோன. நெச்சு பார்த்திருக்க மாட்டாங்க பெபிலோன் விழுமன். சாரி தெரியும் டேரியஸ் சைப்ரஸ் தான் அடிச்சது. சைரஸ் தான் அடிச்சது. டேரியஸ் வந்த ஃபைன் வாட் எவர். மேதிய பெர்சிய ராஜ்யம் தானே அடுத்தது. அப்ப மேதினாகிய தரியு இருந்தான். நெச்சு பார்த்திருக்க மாட்டோம் பெபிலோன் விழுமண்டு. நினைக்க முழுக்க பெபிலோன் விழுந்தது. அன்றைக்கு இரவு தான் விழுந்தது.
அன்றைக்கு இரவு தான் விழுந்தது, அன்றைக்கு இரவு தான் கொல்லப்பட்டார். அதெல்லாம் பக்க ஆண்டவர் கோரேச குறித்து நான் சொல்லுறதாவது இடுப்பு கதவுகளை உடைச்சு வெண்கல தாழ்பால்களை உடைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசனும் என் மேய்ப்பனை நான் கொண்டு வருவேன். பாபிலோனுடைய இடுப்பு கதவும் வெண்கல தாழ்பாலும் எப்படி உடைச்சாங்கன்றது தொல்பொருள் ஆர்கியாலஜியில் எடுத்து காட்டினா அப்படி வசனம் நிறைவேறணும்னு பார்க்க புல்லரிக்குது இல்ல விஷயங்கள். என்ன கதவு, என்ன தாழ்பால், என்ன லாக் போட்டிருப்பான், எந்த மாதிரி கதவை எப்படி உடைப்பதுலாம் கடவுள் அல்ல. ஏசாயாவை 150 வருஷத்துக்கு முன்னுக்கு தறி பிறகு 150 வருஷம் போய் சொல்லி, கோரேஸ் பிறகு 150 வருஷம் போய் சொல்லி முடிச்சார். அதனால அப்படிதான் நங்குற ஆண்டவர் நினைக்க முழிக்க காதோட காது வச்ச மாதிரி விஷயம் ஆக்களை கொண்டுருவேன். அதனால மனம் திரும்பல பின்னுக்கு போட வேண்டாம். மனம் திரும்பினா அதோட இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டோம், செய்ய முனையக்கூடாது. என்ன விலை கொடுத்தும் அது செய்யறார். ஆண்டவரை டெஸ்ட் பண்ண வேண்டாம், பரீட்சை பார்க்க வேண்டாம், ஆண்டவரை இழிச்ச வாங்கினு நினைச்சிட வேண்டாம். அதுன்னு பரிகாசம் பண்ண போட்ட அதனால சாத்தான சொல்லணும், நீயும் கடைசியா எரி நேரத்தில் கிடக்கிற மாதிரி எங்களையும் கொண்டு போக பாக்குறியோ. அதனால அப்பால சாத்தானே நான் உடனே மனம் திரும்பன், இந்த பாவத்தை நீ வாழ்க்கையில செய்ய மாட்டேன்னு ஆண்டவரோட பிரதிக்கனை எடுக்கிறேன். நான் அவரோட ஒப்பந்தமும் பண்ண போறேன். ஆண்டரே நான் இது செய்தா நீ எனக்கு சட்டிக்கு சரியா ஏதாவது செய்யும், நான் ரெடி என்றா பாவம் செய்து கொண்டு இனிமேல் இப்படி வாழ கர்த்தர் அதை பார்த்து எங்களுக்கு பல சந்தர்ப்பத்தை உதவுற. அவருக்கு தேவை அந்த இதயம், அப்படியான ஒரு அந்த இதயம் இல்ல நெஞ்சு, நீதிக்காக கடவுளுக்காக நிக்கிற நீதி 10 கற்பனை செய்கிறதுக்காக. கெதராமே தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தந்திரங்கள், சாத்தாண்ட தந்திரங்களை விளங்கி நாங்கள் முழு கற்பனையை நிறைவேற்றுவதற்கு, அதனூடாக அந்த முழுமையான மார்க்கவசத்தை அணிகிறதுக்கு தேவன் எங்கள் பேரில் கிருபையா இருப்பார். ஆமென், ஆமென்.